யாழ்ப்பாண மக்களுக்குமே வணக்கம். நாங்கள் சரிகமபா ஸ்ரீஹரி பேசுகிறேன். கணநாயகாய கணதெய்வதாய கணாத்யக்ஷாய தீமஹி. ஸோ இப்போ நான் உங்களோட ஊரில் வந்திருக்கிறேன். என்ன நிகழ்வுக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க? ஸ்ரீலங்காவில் நம்ம கில்மிஷா இருக்குது, பிரியங்கா இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டில் ஆடிஷன்ஸில் பாடின பாட்டு பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி. நம்ம பிரசாத் சார் தான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரசாத் சார். சபேஷ் நானை விட நாங்கள் எல்லோரும் சித்தப்பன் தான் அவரை கூப்பிடுவோம். ஸோ சித்தப்போட ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ கூட ஏதோ காலில் பேசிட்டு தான் இருந்தேன். நீங்கள் வந்து தமிழா, மலையாளமா, ஹிந்தியா? உங்களுக்கு யாழ்ப்பாணத்து சாப்பாடில் வந்து ரொம்ப பிடிச்சது எது? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலே இருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்களன்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து சுவிஸ் ஹோம் ரெஸ்டாரண்ட்டெலாம் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால், கேடி பிரசாத் அண்ணா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தென்னிந்திய பாடகர்கள் பாடகிகளை வந்து யாழ்ப்பாணம் அல்லது இலங்கை முழுவதும் வந்து கூட்டிக்கொண்டு வந்து நிகழ்ச்சி செய்கிற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் அண்ணாண்ட தலைமையில் வந்து நேற்றைய தினம் வந்து சரிகமபா பாடகன் ஸ்ரீஹரி வந்திருந்தார். அது பெரும்பாலான நாட்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அவர் அந்த ஏன் வந்து நிற்கிறார், அதாவது சரிகமபா ஸ்ரீஹரி வந்து யாழ்ப்பாணம் ஏன் வந்து நிற்கிறார் என்பது தொடர்பாக வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியில் வந்து ஸ்ரீஹரியின் பாடல்கள், ஸ்ரீஹரி யாழ்ப்பாணம் சார்ந்த என்ன விஷயம் சொல்ல போகிறார் என்பது தொடர்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் ஸ்ரீஹரி. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? முதல் சூப்பர்ண்ணா, ஆல் குட். ஹலோ எல்லா ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண மக்களுக்குமே வணக்கம். நாங்கள் சரிகமபா ஸ்ரீஹரி பேசுகிறேன். ஸோ எல்லாருக்குமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களோட ஊரில் வந்திருக்கிறேன், யாழ்ப்பாணமில் இருக்கிறேன். இன்றைக்கி இங்கே நம்ம ஒரு ஷோ இருக்குது. ஸோ மச் எக்ஸைட்டட் அண்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். யாழ்ப்பாணம் முதல் தடவையாக வாரீங்களா என்ன மாதிரி? எஸ்ண்ணா, ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்தில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட்ண்ணா. என்ன நிகழ்வுக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க? ஸோ இந்த வாட்டி நம்ம யாழ்ப்பாணம் வல்வட்டி வேல்வில் அருள்மிகு ஸ்ரீ வீரஹத்தி விக்னேஸ்வர டெம்பிளோட 12ஆம் நாள் பூங்காவன திருவிழைக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, என் லாங்குவேஜில் சொன்னால் ரொம்ப ரொம்ப லக்கியாக இருக்குது இங்கே வர்றதுக்கு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது செகண்ட் டைம் வந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பிண்ணா. முதல் தடவை வந்து நீங்கள் இலங்கையில் வந்து கல்முனைக்கு கல்முனையில் வந்துருந்தாங்க. யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து தனியாக சரிகமபா சிங்கர்ன்ற இதில் தனி ஒரு ஆளாக வந்திருக்குறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாண்ணா. இன்றைய நிகழ்வில் வந்து இந்த இந்திய சிங்கர் உங்களை தாண்டி வேறு யார் யார் சிங்கர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணினா? இந்த வாட்டி நம்ம கூட நம்ம ஸ்ரீலங்காவே நம்ம கில்மிஷா இருக்குது, அப்புறம் நம்ம பிரியங்கா இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம பேண்ட் இருக்குது, சரிகமபா பேண்ட் இருக்குது. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய சாங்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே பிடிச்ச சாங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷோயாக இருக்கும்ண்ணா. எப்படியான பாடல்களை இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்டேருந்து? அதான் நான் சொன்னேன்ண்ணா, எல்லா சாங்ஸுமே இருக்குது. எல்லா ஜெனரேஷனுக்குமே பிடிச்ச சாங்ஸ் இருக்குது, ஓல்ட் சாங்ஸ் இருக்குது, நியூ சாங்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஒரு டோட்டல் பேக்கேஜாக தான் இருக்கும். ஓகே, இன்றைய நிகழ்வு, அதாவது இந்த ஆலய திருவிழா அந்த நிகழ்வுக்கு வந்து உங்களை யாழ்ப்பாணம் வந்து அழைச்சி கூட்டிக்கொண்டு வந்தது யார்? நம்ம பிரசாத் சார் தான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரசாத் சார். ஸோ மற்றது நீங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து எங்களோட உறவுகள் எல்லோரும் வந்து டிவியில் தான் உங்களை நேரடியாக பாடல்களை பார்த்து கொண்டு இருந்தவை. யாழ்ப்பாணம் முதல் தடவையாக வந்திருக்கின்ற காரணத்துக்காண்டி நீங்கள் இன்றைக்கு மாலை வந்து அந்த கோயிலில் பாடினாலும் இந்த டைம் வந்து உங்களோட குரலில் ஒரு சில வரிகளில் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஷேர்ண்ணா. எந்த பாட்டு பாடலாம்? நான் ஃபஸ்ட்டில் ஆடிஷன்ஸில் பாடின பாட்டு பாடுறேண்ணா. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி, கண்களில் தாயமாடினாள், கைகளில் ரேகை மாற்றினாய், பொய்யொன்றை ஒப்பித்தாய், ஐயோ தப்பித்தாய், கண்மூடி தேடத்தாய்,
கனவெங்கும் தித்தித்தாய் பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. தேங்க்யூண்ணா. சூப்பராக இருக்குது, சந்தோஷம். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாம் டிவியில் பார்த்த உங்களை நேரடியாக அதுவும் யாழ்ப்பாணத்தில் பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றது உங்கள்கிட்ட கேள்வி உண்டு. உங்களோட பட்சியில் வந்து எங்களோட மண்ணை சேர்ந்த சபேசனம் வந்து பங்கு பெற்றிருந்தார் தானே? ஆமாம் ஆமாம். அவர் சார்ந்து ஆச்சும் சொல்ல விருப்பமா உங்களுக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் இங்கே வர்றதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். அதுதான் நம்ம சபேஷ்ணனை விட நாங்கள் எல்லோரும் சித்தப்பன் தான் அவரை கூப்பிடுவோம். ஸோ சித்தப்போட ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ கூட ஏதோ காலில் பேசிட்டு தான் இருந்தேன். ஸோ அது ஒரு தனி ஹாப்பினஸ்ண்ணா. நம்ம கூட இருக்கிறவங்களோட ஒரு ஊரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு செப்பரேட் ஹாப்பினஸில், அதுவும் நம்ம அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப லக்கியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்க்கும்போது நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போது சித்தப்பு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மச் ஹாப்பி ஃபார் ஹிம் ஆல்சோ. ஏண்ணா நீங்கள் வந்து தமிழா, மலையாளமா, ஹிந்தியா, இந்த மாதிரி சொல்லுவீங்களா? நான் வந்து கேரளாவில் இருந்தேன்னா அது நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும் பேசுகிறது. பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் டு ஸ்பீக் இன் தமிழ். ஐம் ஃப்ரம் கேரளா. கேரளாவில் திருச்சூரில் இருந்து தான். ஸோ கோயம்புத்தூர் பக்கம். ஸோ சின்ன வயசுலேருந்து தமிழ் மூவிஸும் சாங்ஸ் எல்லாம் கேட்டு அப்படியே பாடி தமிழ் கொஞ்சம் தெரியும். ஸோ அதாண்ணா. ஓகே. மற்றது வந்து நீங்கள் ஆஃப்டர் சரிகமபா பிறகு வெளிநாட்டு பயணம் என்று சொன்னால் எதுக்கு போயிருக்கிறீங்க இது வரைக்கும்? ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போது கனடா போயிட்டு வந்தோம்னா, ஸோ அப்புறம் ஸ்ரீலங்காக்கு ஆல்ரெடி நம்ம 2 வாட்டி வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட்டு மலேசியா போகிறோம், யூகே போகிறோம், தென் துபாய் போகிறோம். ஸோ ஆஃப்டர் சரிகமப்பா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ ஃபீலிங் ஸோ ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகிறேன். யா, தட்ஸ் இட். ஒரு பக்தி பாடல் பிள்ளையாருக்கு படிக்கணுமெண்டா ஒரு பாட்டை ஏதாச்சும் படிப்பீங்களா? गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. சூப்பர். இது போன்ற பல பாடல்களை வந்து இன்றைய நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம், அப்படித்தானே? கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா, இருக்குண்ணா. மற்றது உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் யாழ்ப்பாணம் நேற்றைய தினம் வந்திருந்த நீங்கள். எஸ்ண்ணா. வந்து என்ன சொல்கிறது, எங்களோட யாழ்ப்பாணத்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்களானே? சாப்பாடு. எஸ்ண்ணா. உங்களுக்கு யாழ்ப்பாணத்து சாப்பாடில் வந்து ரொம்ப பிடிச்சது எது? நான் நேற்று தான் வந்தேன்னா, ஸோ நாங்கள் போய் கொஞ்சம் டிஷ்ஷு தான் ட்ரை பண்ணால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம இடியப்பக்கொத்து, சீ ஃபுட் இடியப்பக்கொத்து தான் சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் செம்ம டேஸ்ட். அதில் நம்ம ப்ரான்ஸ் இருந்துச்சு, ஸ்கிட் இருந்துச்சு. ஸோ செம்மண்ணா. சூப்பர். மற்றது வந்து இப்போ நீங்கள் அந்த சரிகமப்பா அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு முதல் வந்து முதலே ஆசைப்பட்டிருந்தீங்களா? சரிகமப்பா அந்த இப்படியான காம்படிஷன் சரிகமப்பாவோ அல்லது வந்து சூப்பர் சிங்கருக்கோ போகணும் மட்டும் ஆசைப்பட்டிருந்தீங்களா? இல்லை வந்து திடீரென்று அந்த வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? இல்லைண்ணா, நம்ம சின்ன வயசுலேருந்து நான் இப்படி ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் போய் பாடணும் அப்படின்னு. ஸோ சின்ன வயசுலேருந்து மியூசிக்கும் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அப்படியே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே இன்ஸ்டாவில் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடிஷன் கால் பார்த்தேன். அப்படியே நம்ம இங்கே எங்கே போனேன், நான் ஃபஸ்ட்டில் கொடைக்கானல் போயிட்டு ஃபஸ்ட் ஆடிஷனில் கொடுத்து, தென் மதுரையில் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அப்படியே வந்தேண்ணா. சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்குது இந்த மாதிரி நம்ம அவ்வளோ பெரிய ஒரு மேடையில் எல்லா சிங்கர்ஸோடுமே ஒரு கனவு மேடை அது. ஸோ யா, சந்தோஷம். மற்றது நீங்கள் சரிகமப்பா மேடையிலையோ அல்லது வந்து வேறு அந்த ஸ்டேஜுகளில் ஒவ்வொரு பாடல்கள் பாடும்போதும் சிரித்த முகத்தோடையே நீங்கள் பாட்டு பாடுற நீங்கள், அதே மாதிரி இன்றைக்கும் இருக்குமா யாழ்ப்பாணத்தில்? கண்டிப்பாண்ணா, அப்படி தான் இருக்கும். எப்போவுமே நம்ம அதுதான்ல மக்களை சந்தோஷப்படுத்தணும். ஆமாம், மக்களை சந்தோஷப்படுத்தணும். அப்புறம் நாம் எப்படி என்ஜாய் பண்ணி பாடிட்டு இருக்கோமோ அப்போ தான் அது மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரும்ல. ஸோ முதல்ல நாம் என்ஜாய் பண்ணணும் நம்ம பண்ணுறது. ஸோ ஐ எம் என்ஜாயிங் வாட் ஐ எம் டூயிங். ஸோ
ஐ திங்க் அதுதான் அப்படியே மக்கள்கிட்ட போய் சேர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ that's it. ஓகே, தேங்க்யூ ஸ்ரீஹரி. என்னென்னு Thank you, சொன்னால் thank you so much. இந்த பிஸியான ஷெடியூலுக்கு மத்தியில் நாங்கள் இந்த ஒரு காணொளி பதிவு செய்கிறதுக்கு கேட்டதை கையோட வந்து ஓகே சொல்லி வந்ததுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இன்றைய இந்த இசை நிகழ்ச்சி சிறப்பாக அமையணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு தேங்க்யூ. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த இசைத்துறை சார்ந்து யாழ்ப்பாணம் மட்டுமில்லை உலக நாடுகள் பூரா வந்து பயணிக்கணும்னு சொல்லி உலக தமிழர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ நானும் நிறைய கனவு கண்டிருக்கிறேன். இந்த மாதிரி இப்போது நம்ம ஸ்ரீலங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மக்களோட ஒரு சப்போர்ட்டும் கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லானாலையும் இப்போது சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோடையும் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், ப்ரேயர்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும். தட்ஸ் இட்ண்ணா.